மே 5 43வது வணிகர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் ஆலோசனைக் கூட்டம். சென்னை அரும்பாக்கம் தனியார் மண்டபத்தில் வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் மே 5 வணிகர் தினத்தை மாநில மாநாட்டை நடத்துவது தொடர்பாக மாநில மாவட்ட கிளை சங்கங்கள் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் பேரவையின் மாநில தலைவர் முனைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாபெரும் ஆலோசனைக் கூட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் M.A. கிச்சா ராமேஷ் வரவேற்புரை நிகழ்த்தினார். இக்கூட்டத்திற்கு மாநிலம் முழுவதும் இருந்து மாவட்ட நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து கூறினார்கள். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் முனைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் கூறுகையில், இந்த 43வது வணிகர் தின மாநில மாநாடு மிகச் சிறப்பாக நடைபெறும் என்றும் விரைவில் எங்கு மாநாடு என்று அறிவிக்கப்படும். மாநாட்டில் சிறு குறு வணிகர்கள் வரி விதிப்பால் பாதிக்கப்படுகிறார்கள். சாலையோர வியாபாரிகள் வரி விதிப்பால் மிக அதிக அளவில் பாதிப்படைந்து தொழிலை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும். வியாபாரிகள்தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. அவர்களுக்கு பிரச்சினை இல்லாமல் இருந்தால்தான் அரசுக்கு வருவாய் என்றார். இந்த மாநாட்டில் குறைந்தது 2 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தார். மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வெள்ளையன் அறக்கட்டளை மூலம் நிதி வசூல் செய்து நலிவடைந்த வியாபாரிகளை ஊக்கப்படுத்தப்படும் என்றார். வணக்கம். இப்போது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக எங்களது மே 5 43வது வணிகர் தின மாநாடு சிறப்பாக அமைய வேண்டும். அதே நேரத்தில் தேர்தல் சமயமாக இருப்பதால் எங்கே நடத்துவது என்று இங்கே ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய அளவில் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று மாநில மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்யப்பட்டது. ஆகவே வருகின்ற மே 5 43வது வணிகர் தின மாநாடு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கும். சிறு குறு வணிகர்களை எந்த விதத்திலும் பாதிக்காத அளவில் இருக்க வேண்டும். அதே போன்று இந்த விலைவாசி ஏற்றம் அதே போன்று இந்த கமர்ஷியல் டாக்ஸ் இப்படி பல வகையில் வணிகர்களை தாக்கப்படுவதால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடாக அமைய வேண்டும் என்று ஆலோசனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மிக விரைவில் மாநாடு எங்கே நடக்கும், அவருடைய தலைப்பு என்ன என்று மிக விரைவில் அறிவிக்கப்படும். உடன் மாநில பொருளாளர் ஜி ஹரிகிருஷ்ணன், மாநில அவைத் தலைவர் தேவராஜ், மாநில அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் உட்பட மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என அதிக அளவில் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.